ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடியை குறித்து வெளியாகியிருக்கிற சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் ஷேர் பண்ணுறோங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி இது எங்கே நடக்குது, யாருக்கெல்லாம் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி கிடைக்கும், இது குறித்து சில முக்கியமான தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ பயிர்க்கடன் யாருக்கெல்லாம் இது எலிஜிபிலிட்டி ஆகும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தில் இருக்கீங்க. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 2021 இருந்தே இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகும், இன்றைக்கு தள்ளுபடி ஆகும், நாளைக்கு தள்ளுபடி ஆகும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த பயிர்க்கடனை இன்னமும் தள்ளுபடி செய்யாமல் இருக்கிறது விவசாயிகள் மத்தியில் நிறைய குழப்பத்தை நாளுக்கு நாள் உண்டாக்கிட்டே வருதுங்க. ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தோடைய பட்டியலை அரசு தயாரிச்சிட்ருக்கிறதா தகவல்கள் வந்துட்டுருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த பயிர்க்கடன்கள் எப்படி தள்ளுபடி ஆகும் அதை நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. ஸோ தமிழகத்தில் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை குறித்து நமக்கு வெளியாகியிருக்கிற சில தகவல்கள். ஸோ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தமிழக பட்ஜெட்டில் குறிப்பிட்டு சொல்லிட்டார், பயிர்க்கடன்கள் பார்த்திங்கன்னா முழுமையாக இந்த பயிர்க்கடன் முழுமையாக விவசாய பெருமக்களுக்கு நாங்கள் தள்ளுபடி செய்து கொடுப்போம் அப்படின்றத எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக பட்ஜெட்லேயே தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ ஆனாலும் பார்த்திங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் பட்டியல் வெளியிடுவதற்கான மேடைகள் எல்லாமே தற்சமயம் அமைக்கப்பட்டு வருவதாக பல ஸ்டேட் வங்கிகள் எல்லாமே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் வச்சு பார்த்திங்கன்னா தமிழகத்திலையும் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளி தள்ளுபடி போலவே இந்த தங்கத்தை தள்ளுபடி செஞ்சாங்க பார்த்தீங்களா, அதே போலவே தற்சமயம் பார்த்திங்கன்னா பயிர்க்கடன் வாங்கியவர்களுக்கும் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பு ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ தமிழகத்தில் பால் கொள்முதல் செய்யப்பட்டு நுகர்வோருக்கு பாலாகவும் மதிப்பு கூட்டிய பால் பொருட்களாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பெரும்பாலும் பால் உற்பத்தியாளர்கள் ஒரு மாடு வைத்து சிறிய அளவில் பால் உற்பத்தி செய்து வருகின்றனர். இவர்களுக்கு வருடம் முழுவதும் சீரான வருமானத்தை கிடைப்பதை உறுதி செய்யும் பொருட்டு 5000 பால் உற்பத்தியாளர்கள், பால் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் பெண்கள் ஆகியோருக்கு நிரந்தர மற்றும் கூடுதலாக வருவாய் கிடைக்கும் வகையில் சிறிய அளவிலான பால் பண்ணை திட்டம் தமிழக அரசின் 4% வட்டியோட சரிங்களா மானியத்திலும் செயல்படுத்தப்படும். மீன்வளம் மற்றும் தமிழக ஊராட்சித்துறை நீர்வளத்துறை நீர்நிலைகளின் மீன் உற்பத்தி திறனை அதிகரித்திடும் வகையில் 5000 ஹெக்டேர் பரப்பளவு உள்ள ஊராட்சி குளங்களில் ஒரு ஹெக்டேருக்கு 2000 மீன் விரலைகள் வீதம் 1 கோடி மீன் விரலைகள் 75 லட்சம் செலவில் இதை செயல்படுத்திகிட்ருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு நாங்கள் இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் தகவலை ஓப்பனாக சொல்லியிருக்காருங்க. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பட்ஜெட்டோடைய அறிவிப்பில் அவர் குறிப்பிட்ட ஒரே ஒரு விஷயம், ஸோ உற்பத்தி செய்யப்படும் ஊரக வளர்ச்சி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் உள்ள 266 பணிகளில் 58 பணிகள் இயற்கை வள வேளாண்மைக்கெனவும், 58 பணிகள் கிராமப்புற கட்டமைப்புக்கெனவும், 150 பணிகள் பிரத்யோகமான வேளாண் சார்ந்த பணிகளுக்காகவும் ஒதுக்கப்படுகிறதுங்க. 2024 மற்றும் 2025 ஆண்டில் இதுவரையில் 80,777 இயற்கை வேளாண்மை பணிகளும் 21,777 கோடி செலவினத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்குங்க. 2022 மற்றும் 2026 ஆண்டில் பண்ணை குட்டைகள், புதிய குளங்களில் கசிவு நீர் குட்டைகள், செறிவூட்டும் குழிகள், தண்டுகள் எல்லாமே, செறிவூட்டு கிணறுகள் எல்லாமே நாங்கள் முடித்து கொடுப்போம் அப்படின்றத எம்ஆர்கே பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்காங்க. அதே இதில் பார்த்திங்கன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இன்னொரு விஷயத்தையும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காரு. விவசாயிகள் தமிழகத்தில் இருக்கிற விவசாய பெருமக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய
ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்றத இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பயிர்க்கடன்களை நாங்கள் முழுமதியமாக தள்ளுபடி செய்வோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளும் திறனுடைய கிராமங்கள் அனைத்துமே உருவாக்கப்படும். 1.35 கோடி ரூபாய் செலவில் இதை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்ட்டு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் தகவல் குறிப்பிட்டிருக்காங்க. உணவு பாதுகாப்பில் 12,500 கோடியை நாங்கள் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் தற்பொழுது 10,000 கோடி வரை வட்டியை தமிழக அரசால் விடுவிக்கப்பட்டது. ஸோ முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வட்டியை வந்து விடுவிச்சிருக்காங்க. 10,000 கோடி வரை வந்து வட்டி பயிர்க்கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட வட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அரசு ரிலீஸ் பண்ணிடுச்சு. இப்போதைய சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசல் நீங்கள் வாங்கினீங்க பார்த்திங்கன்னா அந்த கடனையும் தற்சமயம் தள்ளுபடி பண்ணலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ தள்ளுபடியோடைய அறிவிப்பு எப்போ வெளியாகும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்பட்டதுங்க. தமிழகம் முழுவதுமே விவசாய பெருமக்களுக்கு பயிர்க்கடன்களை உடனடியாக தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்ட்டு அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாமே கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ 1 லட்சம் வரையிலான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். அதை தொடர்ந்து 2 லட்சம் வரையிலான கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கொண்டு வந்துடுவோம், வியாழக்கிழமையிலேருந்தே அந்த வாரத்துலேருந்தே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுமார் 11.5 லட்சம் விவசாயிகளுக்கு 6,800 கோடி மதிப்பிலான கடன்கள் தள்ளுபடியால் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. அதையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் தொடர்ந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ளார 2 லட்சம் வரையிலான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 31,000 கோடி சுமை இருக்குது. முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவர் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு. ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுமைகள் எல்லாமே அதிக அளவில் நிதி உதவி மத்திய அரசிடம் பெற்று நாங்கள் இந்த பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்திடுவோம் அப்படின்றத தெள்ள தெளிவாக குறிப்பிட்டாங்க. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம், பயிர்க்கடன்கள் ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஆண்டு 2025 மற்றும் 26ஆம் இறுதிக்குள்ளார பயிர்க்கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை நாம் அரசிடமிருந்து பெற இருக்குங்க. ஸோ இதற்குண்டான பட்டியல்கள் எல்லாமே இப்போதைய நிலவரத்தின் பிரகாரம் தயாரிக்கும் பணிகள் எல்லாமே போயிட்டுருக்குங்க. ஸோ அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா புதிய அறிவிப்புகள் அரசிடமிருந்து வெளியாகலாம் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ பயிர்க்கடனை வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்க்கு இவ்வளோக்குள்ளார நீங்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தள்ளுபடி செய்வோம், அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தள்ளுபடி செய்ய மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த லிமிட்டேஷனை பொறுத்து தான் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி இனி இருக்கும் அப்படின்றத நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ கவலைப்பட வேண்டாம், பயிர்க்கடன்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வந்து விட்டதுங்க. ஸோ மக்களே இந்த தகவல்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ பயிர்க்கடன்களை குறித்து சில முக்கியமான அப்டேட்கள் அனைத்துமே நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யோகமாக வழங்கிட்டு வரேங்க. அடுத்தடுத்து பயிர்க்கடன்கள் தள்ளுபடியை குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படலாம். அது வெளியிடப்பட்டால் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனடியாக தெரிவிக்கப்படும். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.